வங்கதேசத்தைச் சேர்ந்த வர்த்தக கப்பல் ஒன்றை கடற்கொள்ளையர்கள் கடத்திய நிலையில் அவர்களுக்கு தக்க நேரத்தில் உள்ளே சென்று இந்தியா உதவி இருக்கிறது. சர்வதேச அளவில் தொடர்ச்சியாக நடக்கும் வர்த்தகம் தொடர்ச்சியாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நடக்கும் கப்பல் போக்குவரத்து ரொம்பவே முக்கியமானது. கப்பல் மூலம் அதிகபட்ச அளவிலான சரக்குகளை குறைந்த செலவில் எடுத்து செல்ல முடியும் என்பது இதற்கு காரணமாகும். இருப்பினும் இதுபோல வணிக கப்பல்களை கடற்கொள்ளையர்கள் கடத்துவதும் அவ்வப்போது நடக்கும். இப்போது அப்படி வணிக கப்பல் ஒன்று கடத்தப்பட்ட நிலையில் அந்த கப்பலுக்கு இந்தியா சரியான நேரத்தில் உதவி இருக்கிறது. இந்த வார தொடக்கத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. அங்கே சோமாலியா கடற்கரையில் கடற்கொள்ளையர்களால் கைப்பற்றப்பட்ட வங்கதேசத்தைச் சேர்ந்த கப்பல் உதவி கோரியிருந்த நிலையில் அதற்கு இந்திய உதவியதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. சுமார் 55,000 டன் நிலக்கரியுடன் மொசம்பிக் தலைநகர் மபுடாவில் இருந்து ஐக்கிய அமீரகத்திற்கு MV அப்துல்லா என்ற கப்பல் சென்றிருந்து கொண்டிருந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை நண்பகல் அந்த கப்பலை கடற்கொள்ளையர்கள் தாக்கியுள்ளனர். இதனால் உதவும்படி அந்த கப்பல் SOS கோரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்து இந்திய கடற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த SOS மெசேஜ் கிடைத்ததும் நீண்ட தூர கடல் ரோந்து விமானம் உடனடியாக அனுப்பப்பட்டது. கடந்த மார்ச் 12ஆம் தேதி மாலை அந்த கப்பல் அங்கே இருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கப்பலில் இருக்கும் பணியாளர்களின் நிலையை அறிய அவர்களை தொடர்பு கொள்ள முயன்றோம். இருப்பினும் அதற்கு பதில் இல்லை. இதையடுத்து போர்க்கப்பல் களமிறக்கப்பட்டது. கடந்த மார்ச் 14ஆம் தேதி காலை அந்த கப்பலை அடைந்தோம். ஆயுதம் ஏந்திய கடற்கொள்ளையர் பிணை கைதிகளை பிடித்து வைத்திருந்த நிலையில் வங்கதேசத்தைச் சேர்ந்த அனைத்து பணியாளர்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டது. சோமாலியரின் பிராந்திய கடற்பகுதிக்கு அந்த கப்பல் செல்லும் வரை இந்திய கடற்படை போர்க்கப்பல் பாதுகாப்பிற்கு உடன் சென்றது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. 15-20 பேர் கொண்ட சோமாலிய கடற்கொள்ளையர்கள் தங்கள் கப்பலை கடத்திச் சென்றதாகவும் இந்திய கடற்படை தங்களுக்கு எக்க நேரத்தில் உதவியதாகவும் MV அப்துல்லா கப்பலின் உரிமையாளரான மெஹருல் கரீம் கூறினார். இந்தியா சரியான நேரத்தில் உதவியதால் மிகப்பெரிய அசம்பாவிதம் சம்பவம் தடுக்கப்பட்டுள்ளது என்பதே உண்மையாகும். பல ஆண்டுகளாக சோமாலியா கடற்கொள்ளை சம்பவங்கள் கட்டுக்குள் வைக்கப்பட்டது. இந்த சூழலில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் சோமாலிய அருகே மீண்டும் கடற்கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. ஒரு பக்கம் கடற்கொள்ளையர்களை என்றால் மற்றொரு பக்கம் ஏமனில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருவது மற்றொரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இதனால் வணிக கப்பல்கள் அதிக எரிபொருள் செலவை ஏற்படுத்தும் ரூட்களில் சுற்றி செல்லும் கட்டாயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் இங்கே பயணிக்கும் வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பாக பல்வேறு நாடுகளின் கப்பல்களும் இங்கே திசை திருப்பப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.